அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது பல சிறப்புகளை கொண்ட அருள்மிகு அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோயில். 800 வருடங்கள் பழமையான இத்திருத்தலத்தில் மூலவராக குடிகொண்டிருக்கும் அகோர வீரபத்ரர் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனக்குழப்பம் மற்றும் மன சஞ்சலம் போன்ற பிரச்சனை உடையவர்கள் வீரபத்ரரை வேண்டி வழிபட்டால் அவர்களின் குறைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் வீரபத்ரர் செவ்வாயின் அம்சம் என்பதால் இத்திருத்தலம் செவ்வாய் தோஷம் நீக்கும் பரிகார தலமாகவும் திகழ்கிறது. இப்போது குருக்கள் ஆலய தல வரலாறு, சிறப்புகள், பிரார்த்தனை மற்றும் பரிகாரங்களை பற்றி கூறுவதை காண்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். ஓம் ஸ்ரீ வீரபத்ராய நமக. சுவாமி வீரபத்ரர் ஆலயம் சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர், சிங்கபிரம்மா கோவில் அப்படின்ற இடத்துலேருந்து 9 கிலோமீட்டரில் சுவாமி இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பேர் அனுமந்தபுரம், அரண் அமைந்தபுரம்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு பேர் சிவனுடைய மகன். இது சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதன்னு சொல்லிட்டு 5 முகம். அகோரமௌத ரூபம் வீரபத்ரர். சுவாமி பார்த்தீங்கன்னா சாலிகிராம கல்லிலே இருப்பார். சுவாமி சுயம்பு மூர்த்தி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான வினிகள்லாம் போகும். முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு இறந்தவங்க பித்திருக்கள்னு சொல்லுவாங்க, கர்மா. அந்த மாதிரி அந்த கர்மாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தீயது இந்த மாதிரி பில்லி, சுண்ணி இந்த மாதிரி தீய சக்திலாம் நிவர்த்தி ஆகிற ஸ்தலம். சுவாமி செவ்வாவுடைய அம்சம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்ஷன் சிவபெருமாவுடைய மாமனார், பிரம்மாவுடைய மகன். தக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 பெண்கள். அவர் அந்த 12,000 பரிபூர்ணம் ஆகிறதுக்கு சக்தியே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தவம் இருக்கார். தவம் இருந்தவொடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அம்பாலையே நான் மகளாக பிறக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பறந்துறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு, பிரம்மா 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு என்னுடைய பணியை நீங்கள் பார்த்துங்க, என்னுடைய அம்பாலை நான் தக்ஷனுக்கு மகளாக அனுப்புகிறேன். அதனால் நீங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் மும்மூர்த்திகளை செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சுவாமி கைலாயத்திலேருந்து அம்பாள் அனுப்புகிறார். தக்ஷனுடைய மகளாக போய் பெற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அம்பாள் அதே மாதிரி தக்ஷனுக்கு 12,000 பரிபூர்ணமாகி குழந்தையாக பிறக்கிறார். பிறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் மும்மூர்த்திகளை செய்ய வேண்டிய வேலையை மகாவிஷ்ணு, பிரம்மா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி சிவபெருமான் யோக நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் கல்யாணத்துக்கு உண்டான பக்குவம் வராளா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட மகாவிஷ்ணு கூப்பிட்டு சொல்கிறார். இது மாதிரி லோக சஞ்சாரியாக இருக்க நீ, இது மாதிரி போயிட்டு தக்ஷனுடைய உன்னுடைய அண்ணா பெண்ணு, ஏன்னா பிரம்மாவுடைய மகன் பார்த்தீங்கன்னா தக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா நாரதர். அவர் மாதிரி நீங்கள் போயிட்டு தக்ஷனுடைய பெண்ணு அந்த தாட்சாணி வளர்ந்து வரும்போது கல்யாணத்துக்கு உண்டான பக்கம் வரும்போது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்கிறார். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வாட்டி அந்த குழந்தைய கண்காணிச்சுட்டே இருக்கார். அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான பக்குவம் வந்துடுறா தாட்சாணி. உடனே சொல்கிறாரு மகாவிஷ்ணுகிட்ட, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான பக்குவம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, உடனே பிரம்மா கிட்ட ஆக்ஷன் போகிறார், இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாட்சாணி கல்யாணத்துக்கு உண்டான பக்குவம் வந்துட்டா நம்ம சிவபெருமான்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை என்னை கண்காணிக்கிற விஷயத்தையே என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு இவ்வளோ நாளாக என்னை கண்காணிக்க வச்சிடல, இது நம்ம ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நாரதர் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு, பிரம்மா 2 பேரும் சிவனை நோக்கி போகும்போது இவர் தக்ஷனை நோக்கி வராரு. அண்ணா நம்ம பொண்ணை கொடுத்தாதான், சிவபெருமானை கொடுத்தாதான் சக்தி வரும், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு. உடனே தீவிரமாக சிவபக்தனாக இருக்கக்கூடிய தக்ஷன் என்ன பண்ணுறாரு, அடடா நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாதே, நம்ம சிவபெருமானை நம்ம வணங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா லிங்கமும் பூஜை பண்ணிட்டு எல்லா லிங்கத்தையுமே பாலாற்று நதிக்கரைக்கு வந்துடுது. உடனே அம்பாள் என்ன பண்ணுறா, மணல்லே லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருந்தோடனே மைக்காப்பாளர் தோழி பொண்ணுகிட்ட சொல்லி, தோழி பொண்ணுகள் இந்த மாதிரி அப்பா சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு நம்ம இவ்வளோ நாளாகவே நம்ம அம்பாவை நம்ம ரொம்ப மானசமாக நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எடுத்து மணல் லிங்கத்தை கரைக்க சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணுறா, உடனே என்ன பண்ணுறா, பக்கத்தில் இந்த தர்பை எடுத்து மார்பகத்தை கிழிச்சிட்டு தனக்குள்ளே சிவபெருமான ஆவாகனம் பண்ணிக்கிறான். ஏகாம்பரநாதர் காமாட்சி, காஞ்சிபுரம். உடனே என்ன பண்ணுறாரு, தனக்குள்ளே ஆவாகனம் பண்ண உடனே என்ன ஆகிடுது, சுவாமி கைலாயத்திலேருந்து உடனே என்ன பண்ணுறாரு, என்ன யோக நிலை முடிஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது மகாவிஷ்ணு, பிரம்மா, தேவர்கள், மும்மூர்த்தி எல்லாரையுமே அழித்து மொத்த பேருமே தக்ஷனுடைய கட்டாயத்தின் பேரில் சிவபெருமானை கல்யாணம் பண்ணி வச்சிடறான்.
கல்யாணம் ஆகிட்டோடனே ஏதாவது விதத்தில் சிவபெருமானை அவமானப்படுத்தணும்னு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது தன்னிச்சையாக ஏதாவது பண்ணி சிவபெருமானை மட்டும் அந்த அவர் பாகத்துக்கு கூப்பிடாம, இந்த வேள்வி கூப்பிடாம மற்ற எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் பாகம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை மட்டும் போகாதனால பூதகணங்கள் நந்தீஸ்வரர் பிரிங்கி பூதகணங்கள்லாம் கேட்குறேன், உங்களுக்கு அவர் பாகம் வரல, எங்களுக்கும் அழைப்பு வரல, அதனால் நான் உங்களுக்கு உண்டான மரியாதை நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன், மரியாதைன்றது கேட்காமலே கிடைக்கணும் வேணாம் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு உண்டானதை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, சிவபெருமானிகிட்டேருந்து தக்ஷன்கிட்ட போகிறான். போயிட்டு சுவாமிக்கு உண்டான மரியாதை கொடுங்க, எங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆடு மாடுலாம் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ணுறா, நந்தீஸ் வந்து ததாஸ்து அப்படிங்கிறார், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் சொல்கிறார், நான் அதுதான் போகாதீங்கன்னு சொன்னேன், ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து நந்தீஸ்வரர் கூட்டும் போது அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாரா தாட்சாயணி. வரும்போது இதை கேட்டுறான். கேட்ட உடனே உங்களுக்கு உண்டான மரியாதை நான் போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்றா. இல்லைம்மா வேணாம்மா, மரியாதைன்றது கேட்டு கிடைக்கணும், கேட்காத கிடைக்கூடாதுமா, வேணாமான்றேன். உங்களுக்கு உண்டான நான் போயிட்டு நான் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிவபெருமானும் தாட்சாயணியும் வாக்குவாதம் இதுவாகி போ அப்படிங்கிறார். உடனே அம்பாள் என்ன பண்ண, தக்ஷோடைய வேள்விக்கு வந்துட்டு முதல்ல யாகத்தை பற்றி என் கணவர் இல்லாத நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அம்மாம்மா நீயே வந்திருக்க, வாமா உட்காருமான்ற. இல்லை என் கணவர் இல்லாத நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வாக்குவாதம் முற்றி என்ன பண்ணிடுற, அம்பாள் வந்து ஆக்ரோஷத்தில் அக்னியில் இறங்கிடு. உடனே அக்னியில் இறங்கின உடனே என்ன பண்ணுறது, சிவபெருமான் அந்த ஆக்ரோஷம் தாங்க முடியாது, ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பிச்சு. ஈஸ்வரன் வந்து 5 முகம், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியவன் 5 முகம். அகோர முகத்துலேருந்து வீரபத்திர சுவாமி உற்பத்தி பண்ணி நீங்கள் போய் தக்ஷோட யாகத்தை இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி கைலாயத்திலேருந்து அனுப்புகிறார். சுவாமி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தூதனை ரொம்ப தூதனை வெட்டிடுறாங்க. அந்த ஆக்ரோஷம் தாங்க முடியாது, இவரே சம்மாரத்துக்கு போகிறார். தக்ஷனுக்கு இவரும் வீரபத்திரர்கள் சண்டை நடந்து தக்ஷோட தலை வெட்டிடுறார், அக்னியில் வந்துருக்கு. உடனே அக்னியில் அம்பாள் வந்து தாட்சாணி ஆக்ரோஷத்தினால காளியை உற்பத்தி பண்ணி இந்த தக்ஷனுடைய இது ஆடு தலையை வெட்டி தக்ஷனுக்கு பொருத்தி அந்த தக்ஷனை வந்து இங்கே சாந்தமானதாக ஐதீகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அந்த கோபத்தினால தணிஞ்சதுனால சுவாமி வந்து செவ்வாவுடைய அம்சம். இந்த செவ்வாய் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாழை புஷ்பம், சிகப்பு பழவகைகள், இந்த மாதிரி சுவாமிக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் வணங்கினோம்னா நமக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நமக்கு உண்டான நன்மையை தரக்கூடிய ஒரு வீரபத்திரர். தலைவிரிச்சம் வந்து வில்வம் முறை. சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமானது வெத்தலை. இந்த வெத்தலை தான் வந்து தாற்பயம். ஏன்னா அந்த ஆக்ரோஷம் தணிஞ்சது வெத்தலை தோட்டத்தில் தான். வடக்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்களுடன் காட்சியளிக்கிறது. ஆலயத்தின் முன்புறம் பெரிய குளம் உள்ளது. கோபுரத்தை கடந்து சென்றதும் சிறிய நுழைவாயில், அதை கடந்து சென்றதும் விசாலமான பிரகாரத்தில் நந்தி வீரபத்ரரை வணங்கிய நிலையில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அதற்கருகில் தீபம் ஏற்றும் மேடை உள்ளது. அதை கடந்து சென்றால் மூலவர் கருவறை மண்டபம் உள்ளது. மூலவர் கருவறை சன்னதியின் முன்பு ஒரு புறம் ஆறுமுகர் மற்றும் மறுபுறம் விநாயகர் நம்மை வரவேற்கின்றனர். அவர்களை கடந்து சென்றதும் மூலவர் வீரபத்ரர் சுமார் 8 அடி உயரம் கொண்ட கம்பீரமான உருவத்துடன் வடக்கு நோக்கி அற்புதமாக அருள்பாலிக்கிறார். மூலவரின் தோற்றத்தை பற்றி குருக்கள் கூறுவதை காண்போம். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபமாக இருப்பார். சிவபெருமானுடைய அகோர முகத்தோட ரூபம். அகோர முகம் அப்படின்னாலே வந்து அழகின் சொரூபம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாமி ரொம்ப அழகாக இருப்பார். சுவாமி கிரீடத்தில் வந்து லிங்கம் உண்டு. ஒரு பக்கம் வந்து கங்கை, ஒரு பக்கம் சந்திரன் உண்டு. அதே மாதிரி வந்து அர்த்தநாரீஸ்வரோட அம்சமாக இருக்கார் சுவாமி. பார்த்தீங்கன்னா 4 அஸ்தம் தான். சம்மாரத்துக்கு போகும்போது 32 ஆயுதங்கள் இருந்தது. சம்மாரம் முடிஞ்சு சாந்தமானதுனால வில்லு, அம்பு, கத்தி, கேடை. வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா குழந்தையோட ரூபமாக இருப்பார் சுவாமி. மூலவருக்கு இடதுபுற சன்னதியில் பிடாரி காளியம்மன் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறாள். கருவறை மண்டபத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் நாகர் சன்னதிகள் உள்ளன. தலவிருட்சம் வில்வமரம். பிரார்த்தனை சிறப்பு. பில்லி சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனக்குழப்பம் மற்றும் மனசஞ்சலம் போன்ற பிரச்சனை உடையவர்கள் 5 அமாவாசை அல்லது 5 பௌர்ணமி நாட்கள் வந்து எதிரில் உள்ள குளத்தில் நீராடி வீரபத்ரரை தரிசனம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமைகள் வீரபத்ரருக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபாடு செய்கிறார்கள். பலர் முடிக்காணிக்கை செலுத்தியும் பொங்கல் வைத்தும் வீரபத்ரரை வணங்கி வழிபடுகின்றனர். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 8 முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் இரவு 8 மணி வரை.
இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஹனுமந்தபுரம் கிராமத்தில் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.